இப்போ சுத்தமான கற்பூரம் நாங்கள் தயார் பண்ணோம் சொன்னோம். அந்த சுத்தமான கற்பூரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். எல்லார் வீட்லேயும் தாராளமாக நாமளே செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு கேம்ஃபர் டேப்லெட் எடுத்து தண்ணியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உள்ளார போயிட்டு மேலே மிதக்கணும். மிதக்காமல் உள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி கேம்ஃபர். அதனால 18 வியாதிகளும் கேன்சரும் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இது 100% பியூர் கேம்ஃபர். இப்போ இது போட்டாச்சு, இது ஃப்ளோட் ஆகுது, இது பற்ற வச்சா எரியணும். இது தண்ணிலே எரியுது. இதுதான் சுத்தமான கற்பூரம். இது சிம்பிள் டெஸ்ட். யார் வேணா வீட்டிலே செக் பண்ணி நீங்க. இப்போ சுத்தமான கற்பூரம் நாங்கள் தயார் பண்ணோம் சொன்னோம். அந்த சுத்தமான கற்பூரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். எல்லார் வீட்லேயும் தாராளமாக நாமளே செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு கேம்ஃபர் டேப்லெட் எடுத்து தண்ணியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உள்ளார போயிட்டு மேலே மிதக்கணும். மிதக்காமல் உள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி கேம்ஃபர். அதனால 18 வியாதிகளும் கேன்சரும் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இது 100% பியூர் கேம்ஃபர். இப்போ இது போட்டாச்சு, இது ஃப்ளோட் ஆகுது, இது பற்ற வச்சா எரியணும். இது தண்ணிலே எரியுது. இதுதான் சுத்தமான கற்பூரம். இது சிம்பிள் டெஸ்ட். யார் வேணா வீட்டிலே செக் பண்ணி நீங்க. இப்போ சுத்தமான கற்பூரம் நாங்கள் தயார் பண்ணோம் சொன்னோம். அந்த சுத்தமான கற்பூரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். எல்லார் வீட்லேயும் தாராளமாக நாமளே செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு கேம்ஃபர் டேப்லெட் எடுத்து தண்ணியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உள்ளார போயிட்டு மேலே மிதக்கணும். மிதக்காமல் உள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி கேம்ஃபர். அதனால 18 வியாதிகளும் கேன்சரும் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இது 100% பியூர் கேம்ஃபர். இப்போ இது போட்டாச்சு, இது ஃப்ளோட் ஆகுது, இது பற்ற வச்சா எரியணும். இது தண்ணிலே எரியுது. இதுதான் சுத்தமான கற்பூரம். இது சிம்பிள் டெஸ்ட். யார் வேணா வீட்டிலே செக் பண்ணி நீங்க.